ஸோ எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் ஸ்ட்ரெயிட்டான ஹேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்க இந்த டிஐஒயை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 5 வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன். 5 வெண்டைக்காவை எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். ஸோ அந்த கட் பண்ண வெண்டைக்காயை ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதில் நான் இப்போது 5 வெண்டைக்காய்க்கு 250 ml தண்ணி ஊற்றுறேன். அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா பாயில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இது கொதிக்கும்போது ஒரு ஸ்பூனில் எடுத்து அதை அப்படியே கீழே ஊற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெண்டைக்காவை நல்லா ஆற வச்சுட்டு அதை அப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறமா இதை கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பேஸ்ட் கிடைக்கும். இந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை இட்லி துணி மாதிரி ஏதாவது ஒரு துணி வச்சு இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த நொரப்பு எல்லாமே இல்லாமல் நல்ல ஒரு நல்ல ஜெல் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா எல்லாமே ஃபில்டர் ஆகிட்டு ஸோ அந்த ஜெல் உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பூன் நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன், ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அந்த கட்டி இல்லாமல் நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மறுபடி பேனை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவை அரைச்ச அந்த ஜெல்லை அந்த பேனில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அதையும் அந்த பேனில் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தனி கலர்லேயும் அந்த வெண்டைக்காய் லிக்விட் தனி கலர்லேயும் இருக்கும். அது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. எப்போ உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதோ அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அதே அந்த இட்லி துணியில் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அரிசி மாவு கலக்கிறதுனால உங்களுக்கு லைட்டாக நரன்னு இருக்கும். அதை உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒழுங்காக அப்ளை ஆகாது. ஸோ அதனால் இதையும் ஃபில்டர் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதை ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் இந்த ஜெல்லுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்தது. நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குவான்டிட்டி எப்படின்னா உங்கள் ஹேர் ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா 2 ஸ்பூன் ஆயிலுக்கு 1 ஸ்பூன் ஜெல் போட்டுக்கோங்க. இல்லை உங்கள் ஹேர் நார்மல் தான் அப்படின்னா 1 ஸ்பூன் ஜெல்லுக்கு 1 ஸ்பூன் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜெல்லை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம ரூட்லேருந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப்லேருந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணணும். இது ஃபுல்லாகவே நேச்சுரல் அப்படின்றதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது ஸ்கேல்பில் பட்டாலும். ஸோ நான் இப்போ அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. இதுக்கப்புறமா ஒரு 2 hours அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஷாம்பு யூஸ் பண்ணாமல் ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ இப்போது ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறமும் இந்த மாதிரி தான் என்னோடய ஹேர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸியாக இல்லை முன்னாடி மாதிரி. நல்லாவே உங்களுக்கு ஒரு நல்ல முடியெல்லாம் அந்த அடங்கின மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம பார்லர் போய் பண்ணுற அந்த ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த எஃபெக்ட் இல்லை. ஆனால் முடி பொஃப்னு தூக்கிட்டே இல்லை. இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணல, அப்படியே தான் வாஷ் பண்ணியிருக்கோம். அதனால் உங்கள் தலையை தொட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் அப்படியே உங்கள் கையில் வருது. ஸோ உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இது செட் ஆகலை. ஏன்னா நான் தலைக்கு குளிக்கிறேன் அப்படின்னா நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும். இந்த எண்ணெய் இருக்கிறதுனால முடியல எண்ணெய் இருக்கிறதுனால நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறது இல்லை.